அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். உங்களையும் ஓபிஎஸும் சந்திச்சதப்பனாலதான் அந்த சூழல். இப்ப நீங்க திருப்பியும் ஓரளவு முன்னாயிட்டீங்க, அதனால அவரை திருப்பி உங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அங்க இருந்து உங்களுக்கு நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன். நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசிட்டப்ப சொன்னாங்க. நான் இல்லைங்க அது சரி வராது எனக்கு, நான் காரணம் பேசிக்கிட்டு அவரை வாங்கன்னு நான் அழுத்தம். ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க, அவர்கிட்ட நம்ம மரியாதையை பழகிறவர்கிட்ட போய் நீங்க வாங்கன்னு நம்ம இந்த மாதிரி கூப்பிட்டாங்கிறத தகவலை சொன்னேன். அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணதை நான் விட்டுட்டேன். அது மாதிரி நான் வரணும்னு அவர் ரொம்ப விருப்பப்பட்டாரு. அவரை தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன். அப்படின்னு நம்மளோட சீனியரா நம்ம கூட 30 வருஷம் பழகிறவங்க, அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை உண்டு. அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவரு. அதனால பாத்துக்கலான்னு சொன்னேன். அவர் நான் திரும்ப இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார். எப்படி அவரு தானே முடிவு எடுக்கணும். நீங்க போய் வாங்க கூப்பிடுறது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த தகவலை சொன்னேன்னு சொன்னால டெல்லியில இருந்து கூப்பிடுறாங்க முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசிட்டு இருப்பேன். ஏன் செங்கோட்டை உங்க ஃப்ரெண்டு தானே, அவரு ஏன் போய் தாவாய்க்காக போனாங்க, திருப்பி கூப்பிடுங்க நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த தகவலையே நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அதனாலதான் டெல்லி போனதை சொன்னேன் அவர்கிட்ட. அவர் நான் இல்லைங்க நான் இங்க வந்துட்டாங்க இன்னும் வரல அப்படின்னு. அதிமுகவுடைய அந்த உச்சபட்ச தலைவராக அந்த வைத்திலிங்கமா இருக்கட்டும், இந்த மற்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே திமுகவுக்கு போறாங்க, திமுகவுக்கு போயிட்டாங்க. வருத்தாளிக்குதுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள். நாங்கெல்லாம் எல்லாரோடையும் ஒண்ணுக்கு ஒண்ணு பழகிறவங்க. அங்க இருக்கிறப்ப நாங்க அம்மாவுக்கு அருகில் இருந்ததுனால எல்லாரையும் அம்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் எல்லாரோடையும் நடுநிலையா இருந்து பழகுவேன். ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தா அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்கும். அதனால நான் ரொம்ப நியூட்ரலா தான் இருப்பேன். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.